தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாதையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தன்னொளி மிளிரும் வைகறை வேளையில் பன்னொளி பாவால் விண்ணெதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். திண்ணமாய் நரகத்தில் புலம்பலும் கேட்கும். ஏனெனில் உயிர்த்தார் வல்லவர் இயேசு. என்றும் சாவினை வென்றார் ஆண்டவர். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அழித்தார் எமக்கு விடுதலை கருணை. கல்லறை சிறையில் அடைப்பட்டு கிடந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தடையும் எளிதாய் கடந்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் உயிர்த்தார் இறந்த நம் ஆண்டவர். பழியும் பாவமும் நரகம் தரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்ச்சியாய் இன்று இயேசுவே எமக்கமைவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இயேசுவே, சிறப்பும் மாட்சியும் உமக்கே என்றும். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியாரும்
நிறைப்புகள் என்றும் உம்முடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுவேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. முன்மொழி 2. நமது மீட்பராகிய கிறிஸ்து கல்லறை நின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்துளிகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. முன்மொழி 3. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம்மை மறவாதவர் கைவிடாதவர். நம்மை மறவாதவர் கைவிடாதவர். அன்றும் இன்றும் என்றும் நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார்.
ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது அன்பர் சபையிலே புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது அன்பர் சபையிலே புகழ்ந்து பாடுங்கள். மனம் மகிழுங்கள், களி கூறுங்கள். மனம் மகிழுங்கள், களி கூறுங்கள். அன்றும் என்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோம். மத்தளம் கொட்டி ஆழிசைத்து புகழ்ந்து பாடுவோம். ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோம். மத்தளம் கொட்டி ஆழிசைத்து புகழ்ந்து பாடுவோம். மனம் மகிழுங்கள், களி கூறுங்கள். மனம் மகிழுங்கள், களி கூறுங்கள். அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம்மை மறவாதவர், கைவிடாதவர். நம்மை மறவாதவர், கைவிடாதவர். அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 30 முதல் 33 வரை. இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. முன்மொழி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே.
இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருவோருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதிகளில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். சாவினால் அழிக்கப்பட்ட தம் உடலாகிய கோவிலை கிறிஸ்து தமது சொந்த வல்லமையினால் மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளார். அவரிடம் நாம் மகிழ்வுடன் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உடலோடு நீர் உயிர்த்தபோது பெண்களுக்கும் உமது திருத்தூதர்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்தீர். இந்நாட்களில் நாங்கள் உமது சாட்சிகளாக திகழ்வோமாக. ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். இறப்பிலிருந்து உயிர்க்கும் வாக்குறுதியை நீர் அனைத்து மாந்தருக்கும் வழங்கினீர். மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொணரும்படியாக எங்களை உமது நற்செய்தியின் தூதுவர்களாக உருவாக்கியருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். திருத்தூதர்களுக்கு நீர் தோன்றி தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதினீர். படைத்து புதுப்பிக்கும் அந்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். உலகம் முடியும் மட்டும் சீடரோடு நீர் இருப்பதாக வாக்களித்தீர். இந்நாள் முழுவதும் எம்மோடு இருந்து என்றென்றும் எங்களோடு தங்கியருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உயிர்ப்பின் மறைப்பொருட்களின் வழியாக நீர் எங்களை குணப்படுத்தினீர். நீர் உம் மக்களுக்கு நலன்களை கொடுப்பவராக தொடர்ந்து செயலாற்றியருளும். எங்களை நிறைவான சுதந்திர வாழ்வுக்கு வழிநடத்துவீராக. இதனால் இப்பூவுலகில் உள்ள எங்களுடைய வழிகளுக்கு உவப்பூட்டுகின்ற மகிழ்ச்சி விண்ணுலகில் நிறைவுறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.